இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முதல் தடவை அதான் ரெண்டாவது அக்கபா முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சஹாபாக்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, வெறும் 2 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பர்மிஷன் கொடுத்த அந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரில 376, 2297, 3905, 6079 இது இத்தனை இடங்கள்ல அந்த செய்தி இருக்கு. அந்த செய்தி எப்படி வருதுன்னா, எனக்கு பேரிச்சம்பழம் நிறைந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கும் ஊர் தான் ஹிஜ்ரத்துக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு செய்தி இருக்கு. இதுவும் என்னன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் செலக்ஷன் எல்லாமே. இங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட் எடுத்துங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மக்காவுல பிரச்சாரம் செய்யுன்னு சொல்ற வரைக்கும் மக்கால அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான். மக்கால போது நிறுத்திடு, தாயிஃப்ல போய் கேளுங்கிறதும் அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான். தாயிஃப்ல ஒர்க் அவுட் ஆகலன்னு மறுபடியும் ஹீரால போய் தங்கு, மறுபடியும் இங்க வா, மதீனாவை செலக்ட் பண்ணி எல்லாமே அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான். இது அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் பண்ணா அவர் சொல்றாரு, ஹிஜ்ரத்ல எனக்கு காட்டப்பட்டது மதீனா, அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஆப்ஷன் கிடையாது. அப்ப இன்னொரு விஷயமும் பார்த்துக்கணும், உடனே தோழர்கள் மதீனாவை நோக்கி என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. இந்த அபிசீனியா போயிருந்தாங்க இல்லையா, இந்த நஜா, அதுல யார் யார் இருந்தாங்க, இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு கூட இருந்தாங்க, நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களும் கூட அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே அங்க நியூஸ் போகுது, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, அதனால மதீனாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் மதீனாவுக்கு கிளம்பி வந்தாங்க, சில பேர் வரல. அதுல கிளம்பி வராதவங்கள முக்கியமான பேர் யாரு அப்படின்னா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹுடைய அண்ணன். அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மோத்தா போர் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல தான், அந்த கைபருடைய வெற்றி சமயத்துல தான் அவர் வர்றாரு. இப்ப இது ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயம் வந்தவொடனே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, ஒரு சின்ன சின்ன பேட்சா அவங்கவுங்க கிளம்புறாங்க.